படித்து பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, படிக்கணும். நானும் காலேஜை கட்டடிச்சு தான் வரேன், படிக்கணும் ப்ரோ, போயிட்டு தான். ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட பேர் அது. ஸோ அதை வந்து அவங்க ஷார்ட் பண்ணி ட்ராகன் வச்சுருக்காங்க. காலேஜில் கேட்டா ஷார்ட் நேம் வச்சு கூப்பிட்றோம், நல்லா ட்ராகன் சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குண்ணா. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பல, தயவு செஞ்சு போய் பாருங்கள், படம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு பொழைக்கக்கூடாது, அது நீடிக்காது. திஸ் இஸ் த ஒன்லைன் ஸ்டோரி. நீங்கள் போய் படம் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. ஆப்வியஸாக எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தில் வந்து லவ் ஸ்டோரி கூட இருக்குது, பிரேக்கப் கூட இருக்குது, மோட்டிவேஷனல் கூட இருக்குது. ஸோ நிறைய இருக்குது இதில். நல்லா இருக்கும். லவ் டுடே எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்குது. லவ் டுடே கூட செம்மையாக இருந்துச்சு, இது கூட அதே மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் மூவினா கண்டிப்பாக வேறு லெவல் தான் போகும். ஸோ நல்லா இருந்துச்சு. விஜய் சித்து வந்திருக்காரு, காமெடி ஒர்க் அவுட் ஆகுங்களா? காமெடிலாம் அதில் செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் காமெடிலாம். அதில் இருக்கிற எல்லா ஒரு சீன் கூட எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வர்த்து தான், மூவி ரொம்ப வர்த்து. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஓகே தான். ஸ்டூடெண்ட் கணக்கு மெயினாக படித்து பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, படிக்கணும். நானும் காலேஜை கட்டடிச்சு தான் வரேன், படிக்கணும் ப்ரோ, போயிட்டு தான். என்ஜாயபிளாக இருக்குது, மல்டிபிள் டைம்ஸ் வாட்சபிளாக இருக்குது, நல்லாயிருக்கு. என்ன கான்செப்ட் படம்? இது ரோம்கோம் மாதிரி, லைக் நல்லா இருந்துச்சு. லவ் ப்ளஸ் ஃபன் ப்ளஸ் காமெடி எல்லாமே இருந்துச்சு, ஆக்ஷன். ஹீரோ பற்றி சொல்லுங்கள். ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். நான் ஆக்சுவலி அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி தான் பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோவா தெரியல பிரதீப் ரங்கநாதன் பற்றி. லவ் டுடே எது பார்க்கலாமா? லவ் டுடே மாதிரி இருக்குமா? லவ் டுடே மாதிரி நல்லா இருக்கும். லவ் டுடே மட்டும் தான் பார்த்துருக்குறேன் பிரதீப் ரங்கநாதனோட. ஆனால் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், படம் வந்து நல்லா தான் இருக்குது. குடும்பங்களாக வந்து பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்ற படம் தான் அந்த இதில். சிறப்பு. படம் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க. ஆமாம், லவ் ஸ்டோரி. படத்தில் வந்துட்டு காலேஜில் நல்லா படிங்க, கரெக்டாக இருங்க அப்படின்ற சொல்ல வராங்க. நல்லா இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க படத்தை, கரெக்டாக தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இல்லை, இன்னும் அதுக்கு நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்குது. திரும்பி கம்பேக் இருக்கு இந்த படம். நல்லா கம்பேக் தான், அவர் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 8-9 தரலாம் ப்ரோ. 8-9. சொல்ல வராங்க. எனக்கு சொல்ல தெரியல. ஒரு கெத்தாக இருக்கணும், எல்லாருமே சுற்றணும், வெளியில் போனோன்றதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அது அப்படி இருந்தால் காலேஜ் காமன்குள்ளே மட்டும்தான் வந்து அவங்க வந்து நல்லா லைஃப் நல்லா கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வந்து அவங்களுக்கு அது தப்புன்னு புரிய வரும். நம்ம காலேஜ்லேயே வந்து நம்ம படிச்சிருந்தா அரியர் எல்லாம் வச்சு கிளியர் பண்ணியிருந்தா லைஃப் நல்லாயிருக்கும், நல்லா செட்டில் ஆகிருக்கலாம், ப்ளேஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அவர் நல்லா ஹீரோயின் பற்றி 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் வந்திருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க, லவ் டுடேலாம் நச்சும் வந்திருக்காங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா லவ் டுடே பிஜிஎம்லாம் போடுறாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் முடிக்கும் போது நல்லா முடித்தாங்க. 2 ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட பேர் அது. ஸோ அதை வந்து அவங்க ஷார்ட் பண்ணி ட்ராகன் வச்சுருக்காங்க. காலேஜில் கேட்டா ஷார்ட் நேம் வச்சு கூப்பிட்றோம், நல்லா ட்ராகன் சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை ப்ரோ, எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், சின்ன பசங்க கூட பார்க்கலாம், நல்லா காமெடியாக ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்குது. கேரக்டர் ஒரு கேரக்டரும் நல்லா பேசுறது. சித்தோ நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க டீம் சித்தோனா டீம் கூட நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. சில படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா சித்தோனா ரீசன் சொல்லலாம். ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு.